இந்த சட்னியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப மாதத்துக்கு ஒரு முறை செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 120 ml கப்பில் 1 கப் வறுக்காத நிலக்கடலை எடுத்திருக்கேன். எண்ணெயை சேர்க்காம நல்லா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாமல் வறுக்கணும். வறுத்ததும் சூடாறுனதும் தோலை எடுத்துடுங்க. அதே கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை எடுக்கிறேன். நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சம அளவு எடுக்கணும். இதையும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வறுக்கணும். பருப்பு ரொம்ப நல்லா சூடானது ஒரு தட்டில் கொட்டிடுங்க. நிலக்கடலை பருப்பு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் உளுந்தம் பருப்பு எடுக்கிறேன். இதையும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சு இட்லி தோசைக்கு ஒரு சட்னி செய்ய நேரமில்லாத சமயங்களில் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மாதம் ஆனாலும் கெடாது. 8 வரமிளகாய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். எண்ணெயை சேர்க்காம லோ ஃப்ளேம்லேயே உப்பில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வரமிளகாவோட காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்து துருவிய தேங்காய் 1 கப் சேர்க்குறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 5 பூண்டு. தேங்காயோடையே சேர்த்து பூண்டையும் வதக்கிக்கோங்க. தேங்காயை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுலேயே பூண்டு சேர்த்து வறுக்கும்போது பூண்டில் இருக்கிற ஈரமும் போயிடும். இலசான தேங்காய் எடுக்காமல் முத்தலான தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. பூண்டு நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். மிக்சியில் போடும்போது அதுவும் நல்லா அரைப்பட்டுரும். கடாயோட சூடு நல்லா ஆறுற வரைக்கும் தேங்காய் கடாயிலே இருக்கட்டும். நல்லா சூடு ஆறுனதும் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குருணையாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதும் பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும். அரைச்சதும் ஒரு தட்டில் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. காற்று போகாத மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க. தண்ணி படாமல் இருந்தால் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மாதம் ஆனாலும் கெடாது. நமக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு பொடியை எடுத்துட்டு தண்ணி தாளித்து மட்டும் சேர்த்தா போதும். சரியான அளவு பொடியிலேயே உப்பு சேர்த்துருந்தனால சட்னி செய்கிறப்ப உப்பு சேர்க்கலை. ட்ராவல் பண்ணுறப்ப ஆஃபீஸ் போகிறப்ப இந்த பொடியை மட்டுமே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற நேரத்தில் தண்ணியை மட்டுமே மிக்ஸ் பண்ணி இட்லியோடு சாப்பிடலாம். கரண்ட் இல்லாத சமயங்களில் இட்லி தோசைக்கு சைடு செய்ய சில சமயங்களில் நேரம் இல்லாதப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.